ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 8/11/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆனீர்கள் என்றால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். மேலும் நீங்கள் டபுள் கிரீடம் அணிந்து உலகத்திற்கே அதிபதி ஆகிவிடுவீர்கள். அதாவது நம்ம ஆத்ம அபிமானத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நோய்கள் அனைத்தும் நீங்கிவிடும்னு பாபா சொல்கிறார். நோய்கள் அப்படின்றது இங்கே சரீரத்துக்கு மட்டும் இல்லை, நம்மிடம் இருந்த துக்கம், அசாந்தி, விகார குணங்கள், இப்படி எல்லாமே நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் டபுள் கிரீடம் அணிந்து உலகத்திற்கே அதிபதி ஆகிவிடுவீர்கள். அப்போது ஆத்ம உணர்வுக்குள்ளே நம்ம ஆத்ம அபிமானியாக ஆகிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கே அதிபதியாகவும் ஆகிவிடுவோம். இன்றைய கேள்வி, பாபாவிற்கு முன் எப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும்? பதில், ஞான டான்ஸ் ஆடக்கூடியவர்கள். ஞான டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் பாபா முன்பு அமரும்போது பாபாவின் முரளியும் அவ்வாறு இருக்கும். ஒருவேளை முன்னால் உட்கார்ந்து கொண்டு இங்கும் அங்கும் யாராவது பார்த்தால் இந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்வார். நீங்கள் எப்படிப்பட்டவரை அழைத்து வந்துள்ளீர்கள்? பாபாவிற்கு முன்பு கொட்டாவி விடுகின்றனர் என்று பாபா பிராமணர்களை பார்த்து கேட்பார். குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் மகிழ்ச்சியில் நடனமாட வேண்டாமா? அதாவது எப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாவுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது அமரணும் அப்படின்றதான் கேள்வி. பாபாவுடைய ஞானத்தை கேட்கும்போதே அப்படியே ஞானத்தாலேயே டான்ஸ் ஆடணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் முன்னாடி அமரும்போது தான் முரளியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை எந்த குழந்தையாவது முன்னாடி உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்க்குறாங்க, இல்லை தூங்குறாங்க, கொட்டாவி விட்டுறாங்க அப்படின்னா பாபா இந்த குழந்தைய யார் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்த பிராமணியை பார்த்து கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுயம் பகவானே நமக்கு முரளி எடுக்கிறாரு, நமக்கு ஞானத்தை சொல்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்? கண்டிப்பாக. இன்றைய பாடல், தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று யாரை நாம் நினைவு செய்கிறோமோ அவரே ஆன்மீக தந்தை என்று ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். மீண்டும் எங்களுக்கு சுகத்தை அளியுங்கள், நாங்கள் துக்கத்தில் இருக்கின்றோம். இந்த முழு உலகமும் துக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது கலியுக பழைய உலகம் ஆகும். பழைய உலகம் மற்றும் பழைய வீட்டில் புது உலகில் புது வீட்டில் இருந்தது போன்று அந்த அளவு சுகம் இருக்க முடியாது. நாம் தான் உலகத்திற்கே அதிபதியாக, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதைகள் இருந்தோம். நாமே 84 பிறவிகள் எடுத்தோம் என குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளை, நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்து நடித்தீர்கள் என்று உங்களின் பிறவிகள் பற்றி தெரியவில்லை என்று பாபா கூறுகின்றார். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கின்றோம் என நினைக்கின்றார்கள். ஒவ்வொரு மறுபிறவியும் எத்தனை வருடங்களை உடையது? 84 லட்சம் என்ற கணக்குப்படி பார்த்தால் சிருஷ்டி சக்கரம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைக்க வந்துள்ளார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். நாமும் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள்தான். நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த பூமிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? நம்முடைய பார்ட் நடிப்பதற்காக வந்திருக்கோம். அப்போ நம்மளும் தூர தேசத்தில் வசிப்பவர்கள் தான். சிவபாபா தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். தூர தேசம் என்பது பரந்தாமம். அப்போ நம்மளும் பரந்தாமத்திலிருந்து தான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். பாபாவை கூட நாம் பரந்தாமத்தில் நினைக்கின்றோம். இப்போது இந்த வேற்று தேசத்தில் வந்திருக்கின்றோம். சிவனை தந்தை என்கின்றோம். ராவணனை தந்தை என கூற முடியாது. பகவானைத்தான் தந்தை என்பார்கள். தந்தையின் மகிமைகள் தனி. 5 விகாரங்களை யாராவது மகிமை செய்வார்களா? தேக உணர்வு என்பது மிகப்பெரிய நோய் ஆகும். நாம் ஆத்ம உணர்வு அடைந்தால் எந்த நோயும் இருக்காது. மேலும் நாம் உலகத்திற்கே அதிபதி ஆகலாம்.
இந்த விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. சிவபாபா ஆத்மாக்களாகி நம்மை படிக்க வைக்கின்றார் என குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வளவோ சத்சங்கங்கள் இருக்கின்றது. வேறு எங்கும் தந்தையே வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என புரிய வைக்க முடியாது. ராஜ்யத்திற்காக படிக்க வைப்பார்கள். ராஜாவாக மாற்றக்கூடியவர் ராஜாவாக இருக்க வேண்டும் அல்லவா? டாக்டர் படிக்க வைத்து தனக்கு சமமாக டாக்டர் மாற்றுகின்றார். சரி, நம்மை டபுள் கிரீடம் உடையவராக மாற்றுவதற்கு டபுள் கிரீடம் உடையவராக மாற்றக்கூடியவர் எங்கிருந்து வருவார்? எனவே மனிதர்கள் கிருஷ்ணருக்கு டபுள் கிரீடத்தை காண்பித்து விட்டனர். ஆனால் கிருஷ்ணர் எப்படி படிக்க வைப்பார்? நிச்சயமாக பாபா சங்கமத்தில் வந்திருப்பார், வந்து ராஜ்யத்தை உருவாக்கி இருப்பார். பாபா எப்படி வருகின்றார்? இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. தூர தேசத்திலிருந்து பாபா வந்து நம்மை படிக்க வைக்கின்றார், ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். எனக்கு ஒளி அல்லது ரத்தினங்கள் பொதிந்த கிரீடம் எதுவும் இல்லை என பாபா கூறுகின்றார். அவர் ஒருபோதும் ராஜ்யத்தை பெறுவது இல்லை, டபுள் கிரீடம் உடையவராக மாறுவது இல்லை, மற்றவர்களை மாற்றுகின்றார். சிவபாபா வந்து மற்றவர்களை, அதாவது நம்மளை தான் வந்து அந்த மாதிரி மாற்றுறாரு. அவர் வந்து ராஜ்யத்தை அடையிறதோ டபுள் கிரீடம் எடுத்துக்கிறதோ கிடையாது. ஒருவேளை நான் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாகவும் மாற வேண்டியிருக்கும் என்று பாபா கூறுகின்றார். பாரதவாசிகள் தான் பணக்காரர்களாக இருந்து இப்போது ஏழைகளாக இருக்கின்றார்கள். நீங்கள் கூட டபுள் கிரீடம் உடைய மாறுகிறீர்கள் என்றால் உங்களை மாற்றுபவர்கள் கூட டபுள் கிரீடம் உடையவராக இருக்க வேண்டும். அவருடன் தொடர்பு ஏற்பட முடியும். யார் எப்படி இருக்கிறார்களோ அவர்தான் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். சந்நியாசிகள் முயற்சி செய்து சந்நியாசியாக மாற்றுவார். நீங்கள் இல்லறத்தில் இருப்பவர்கள், அவர்கள் சந்நியாசி. பிறகு நீங்கள் அவர்களை பின்பற்றுபவர்களாக இருக்க முடியாது. இவர்கள் சிவானந்தாவை பின்பற்றுபவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் சந்நியாசி மொட்டையடித்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களோ அதுபோல் பின்பற்றுவது கிடையாது. எனவே நீங்கள் எப்படி பின்பற்றுவர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்கள்? பின்பற்றுபவர்கள் என்றால் உடனே உடையை கழற்றிவிட்டு காவி உடையை அணிய வேண்டும். நீங்களோ இல்லறத்தில் விகாரங்களில் இருக்கின்றீர்கள். பிறகு சிவானந்தாவை பின்பற்றுவீர்கள் என்று எப்படி கூறுகின்றீர்கள்? சத்கதி அளிப்பது குருவின் வேலையாகும். இன்னாரை நினைவு செய் என்று குரு ஒருபோதும் கூறமாட்டார். இப்போது குரு தான் வந்து சத்கதி கொடுக்க முடியும். அப்போ வந்து குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இன்னொருத்தரை நினைவு செய்யுங்க, கடவுளை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் எப்படி குருவாக ஆக முடியும்? கண்டிப்பாக ஆக முடியாது. அப்படியானால் அவரே குரு கிடையாது. முக்திதாமம் செல்வதற்கு யுக்தி வேண்டும். உங்களுடைய வீடு முக்திதாமம் மற்றும் நிராகார உலகம் ஆகும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆத்மாவிற்கு தான் நிராகார ஆத்மா என்று பெயர். சரீரம் 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. ஆத்மாக்கள் எங்கிருந்து வருகிறது? பரந்தாமம் நிராகார உலகத்தில் இருந்து. அங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்கின்றது. அதற்கு இனிமையான அமைதியான வீடு என்று பெயர். அங்கே ஆத்மாக்கள் சுக துக்கத்தில் இருந்து விடுபட்டிருக்கின்றது. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இனிமையான அமைதியான வீட்டில் வசிப்பவர்கள். இங்கே இந்த நாடக சாலை இருக்கின்றது. அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நாடக சாலையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற விளக்குகள் இருக்கின்றன. யாரும் எண்ண முடியாது. இந்த நாடக மேடை எவ்வளவு மைல் தூரத்தில் இருக்கின்றது? விமானத்தில் மேலே செல்கிறார்கள். ஆனால் அதில் போய் திரும்பி வரும் அளவிற்கு பெட்ரோல் போட முடியாது. இவ்வளவு தொலைவு போக முடியாது. இவ்வளவு மைல் வரை செல்லலாம். திரும்ப முடியவில்லை என்றால் விழுந்து விடுவோம் என அவர்களுக்கு தெரியும். சமுத்திரம் அல்லது ஆகாய தத்துவத்தின் முடிவு வரை அடைய முடியாது. இப்போது பாபா உங்களுக்கு தன்னுடைய முடிவை காண்பிக்கின்றார். ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து செல்கின்றது. எவ்வளவு பெரிய ராக்கெட் உள்ளது! ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் போது ராக்கெட் போன்று பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். எவ்வளவு சிறிய ராக்கெட்! சூரியன், சந்திரனை கூட கடந்து மூலவதனத்தில் சென்று விடுவீர்கள். அதாவது பாபா நம்மளை தான் சொல்கிறாரு ராக்கெட் அப்படின்னு.
எந்த ஒரு ராக்கெட்டாலும் இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஃப்ளைட்டால் வந்து இந்த சூரிய சந்திர மண்டலத்தெல்லாம் தாண்டி ஆகாய தத்துவத்தை கடந்து செல்லவே முடியாது, அடையவே முடியாது. ஆனால் ஆத்மாக்களால் மட்டும்தான் வந்து இந்த தத்துவத்தை கடந்து செல்ல முடியும் அப்படின்னு வந்து இந்த ராக்கெட் அப்படின்னு இங்கே வந்து பாபா வந்து நம்மளை தான் சொல்கிறாரு. எவ்வளவு சிறிய ராக்கெட், ஆத்மாவை கண்ணாலேயே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு சிறிய புள்ளியாக இருக்குது. எவ்வளவு சிறிய ராக்கெட் சூரியன் சந்திரனை கூட கடந்து மூலவதனம் அதாவது பரந்தாமத்துக்கு நம்ம வந்து போயிடுறோம். சூரியன் சந்திரனின் முடிவை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, ஆனால் எவ்வளவு பெரியது அது. நட்சத்திரம்லாம் பார்க்குறதுக்கு தான் சின்னது, ஆனால் அதெல்லாம் வந்து சூரியனை விட 1000 மடங்கு பெருசு. நீங்கள் பட்டம் விடும்போது மேலே செல்ல செல்ல எவ்வளவு சிறியதாக தெரிகின்றது. அதுபோன்றுதான் உங்களுடைய ஆத்மா அனைத்தையும் விட வேகமானது என்று பாபா கூறுகின்றார். அப்போது ராக்கெட் வேகத்தை விட நம்மளுடைய ஆத்மா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு நொடியில் ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு கருவில் நுழைந்து விடுகின்றது. ஒருவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்கு லண்டனில் இருக்கிறது என்றால் நொடியில் லண்டன் சென்று பிறவி எடுக்கின்றார். நொடியில் ஜீவன் முக்தி என்று கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா. பிள்ளை கருவிலிருந்து வெளியே வந்ததும் அதிபதி ஆகிவிட்டது, வாரிசாகிவிட்டது. குழந்தைகளாகி நீங்களும் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உலகத்திற்கே அதிபதி ஆகிவிட்டீர்கள். எல்லையற்ற தந்தைதான் வந்து உங்களை உலகத்திற்கே அதிபதி ஆக்குகின்றார். பள்ளிக்கூடத்தில் வக்கீலுக்கு படித்தால் வக்கீலாக ஆகுகிறார்கள். இங்கே நீங்கள் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவதற்காக படிக்கின்றீர்கள். ஒருவேளை பாஸ் செய்துவிட்டால் டபுள் கிரீடம் உடையவராக நிச்சயம் மாறுவீர்கள். மீண்டும் நிச்சயம் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். பாபா எப்போதும் அங்கேதான் இருக்கின்றார் என நீங்கள் அறிகின்றீர்கள். ஓ கடவுளே என்று கூறும்போது நிச்சயம் பார்வை மேலே போகின்றது. கடவுள் என்றால் நிச்சயம் அவருடைய நடிப்பு என்றும் சிறிது இருக்கும் அல்லவா. இப்போது நடித்து கொண்டே இருக்கின்றார். அவரை தோட்டக்காரன் என்றும் கூறுகிறார்கள். முட்களை மலராக மாற்றுகின்றார். ஆகையால் குழந்தைகளாகி உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா வேற்று நாட்டிற்கு வந்திருக்கின்றார். தொலை தூரத்தில் வசிக்கக்கூடியவர் வேற்று தேசத்தில் வந்திருக்கின்றார். பாபாதான் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். மேலும் ஆத்மாக்களும் அங்கு இருக்கின்றார்கள். அப்போ தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் நம்ம சொல்கிறது பாபாவை தான் சொல்கிறோம். அங்கே இன்னும் நிறைய ஆத்மாக்கள் அங்கே இன்னும் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே நடிப்பதற்காக இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வேற்று தேசம் என்பதன் பொருள் வேறு யாருக்குமே தெரியவில்லை. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் என்ன கேட்கின்றார்களோ அதை சத்தியம் சத்தியம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். ஆத்மா அசுத்தம் ஆகியதால் பறக்க முடியவில்லை. தூய்மை ஆகாமல் வீட்டிற்கு போக முடியாது. பதீத பாவனர் என்று ஒரு தந்தைக்கு தான் கூறப்படுகின்றது. அவர் சங்கமத்தில் வந்தே ஆக வேண்டும். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாபா நம்மை எவ்வளவு டபுள் கிரீடம் உடையவராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இதைவிட உயர்ந்த வகுப்பு வேறு எதுவும் இல்லை. நான் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவது இல்லை என பாபா கூறுகின்றார். நான் ஒரு முறைதான் வருகின்றேன். வேற்று தேசத்தில் வேற்று உடலில் நான் சிவன் கிடையாது என்று இந்த தாதாவும் கூறுகின்றார். அப்போ சிவபாபா வேற்று தேசம் அப்படின்ட்டு நம்ம பாரதம் தான். இப்போது இந்த பாரதத்தில் வேற்று தேசத்தில் வேற்று உடலில் அதாவது பிரம்மா பாபாவுடைய உடலில் வந்து வராரு. அப்போது பிரம்மா பாபாவும் என்ன சொல்கிறாரு, நான் சிவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை லக்கிராஜ் என்று கூறுகின்றார்கள். பிறகு அர்ப்பணம் ஆனவுடன் பாபா பிரம்மா என்று பெயர் வைத்து விட்டார். இவருக்குள் பிரவேசமாகி நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்று இவருக்கு கூறினார். 84 பிறவிகளின் கணக்கு வேண்டுமல்லவா. அவர்களோ 84 லட்சம் பிறவிகள் என்று கூறிவிட்டனர். நிச்சயமாக ஆக முடியாது. 84 லட்சம் பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைப்பதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகின்றது. நினைவும் இருக்காது. 84 லட்சம் உயிரினங்கள் என்றால் பசு பட்சி அனைத்தும் அதில் வந்துவிடும். மனித பிறவிதான் மோசமானது என்று பக்தியில் கூறியிருக்கின்றார்கள். விலங்குகள் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. தந்தையே வந்து உங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தருகின்றார். நான் ராவணனின் ராஜ்யத்தில் வருகின்றேன் என்று அவரே கூறுகின்றார். மாயை உங்களை எவ்வளவு கல்புத்தி உடையவராக மாற்றிவிட்டது.
இப்போது பாபா உங்களை மீண்டும் தங்க புத்தி உடையவராக மாற்றுகின்றார். இறங்கும் கலையில் நீங்கள் கல்புத்தி உடையவராக மாறிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் பாபா ஏறும் கலையில் கொண்டு செல்கின்றார். வரிசை கிரமம் இருக்கின்றது அல்லவா? ஒவ்வொருவரும் அவரவர் முயற்சியின்படி புரிந்து கொள்ள வேண்டும். நினைவுதான் முக்கியமான விஷயமாகும். இரவு தூங்கும் பொழுது இதை பற்றி சிந்தியுங்கள். பாபா, நான் உங்களுடைய நினைவில் தூங்குகின்றேன். நான் இந்த உடலை விடுகின்றேன். தங்களிடம் வருகின்றோம். இப்படி பாபாவை நினைவு செய்து தூங்கிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது பாருங்கள். காட்சிகள் கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த காட்சி போன்றவர்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. பாபா, நாங்கள் உங்களை தான் நினைவு செய்கின்றோம், உங்களிடம் வர விரும்புகின்றோம். நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து மிகவும் ஓய்வாக சென்று விடுவீர்கள். சூட்சும வதனத்திற்கு கூட செல்லலாம் முடியும், மூலவதனத்திற்கு போக முடியாது. இப்போது திரும்பி செல்வதற்கான நேரம் எங்கே வந்துவிட்டது? ஆம், காட்சிகள் கிடைத்தது. பிந்து பிறகு சிறிய சிறிய ஆத்மாக்களின் மரம் தென்படும். உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சிகள் கிடைத்திருக்கின்றது அல்லவா? காட்சிகள் கிடைத்ததால் நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பது கிடையாது. இல்லை, அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். பாபா சொல்கிறாரு, காட்சி கிடைக்கணும்னு அப்படிலாம் ஆசை வைக்காதீங்க, என்னை நினைவு செய்யுங்க. காட்சி கிடைச்சிட்டா மட்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. சில பேருக்கு வைகுண்டத்தின் காட்சிகள் கூட கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த காட்சி கிடைச்சதுனால அவங்க வைகுண்டத்துக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதற்கு கடினமாக உழைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் முதலில் இனிமையான வீட்டிற்கு செல்வீர்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. அனைத்து ஆத்மாக்களும் நடிப்பதிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். எதுவரை ஆத்மா தூய்மை ஆகவில்லையோ அதுவரை போக முடியாது. மற்றபடி காட்சிகளை பார்ப்பதால் எதுவும் கிடைப்பது இல்லை. மீனாவிற்கு கூட காட்சி கிடைத்தது, வைகுண்டத்திற்கு சென்று விடவில்லை. சத்தியுகம்தான் வைகுண்டமாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் வைகுண்டத்திற்கு அதிபதி ஆகுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். பாபா காட்சிகள் பார்ப்பதில் அவ்வளவாக செல்ல விடுவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் படிக்க வேண்டும் அல்லவா? தந்தை படிக்க வைக்கின்றார், அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். விநாசம் எதிரில் இருக்கின்றது. மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் போர் எதுவும் ஏற்படவில்லை. அவர்கள் உங்களுக்காக தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு புதிய உலகம் வேண்டும். மற்றபடி நீங்கள் மாயையுடன் போரிடுகின்றீர்கள். நீங்கள் மிகவும் பிரசித்தமான போர் வீரர்கள். தேவிகளுக்கு ஏன் இவ்வளவு புகழ் பாடுகின்றார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் பாரதத்தை யோக பலத்தால் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பாபா கிடைத்துவிட்டார். ஞானத்தினால் புதிய உலகம் உருவாகின்றது என உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார் அல்லவா? இது பழைய உலகம் ஆகும். பழைய உலகத்தின் அழிவு முன்பு கூட அணுகுண்டுகள் மூலமாக நடந்தது அல்லவா? மகாபாரத போர் நடந்தது. அச்சமயம் பாபா ராஜயோகத்தையும் கற்பித்துக் கொண்டிருந்தார். இப்போது நடைமுறையில் பாபா ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லவா? பாபா தான் உங்களுக்கு உண்மையை தெரிவிக்கின்றார். உண்மையான தந்தை வருகின்றார் என்றால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனம் ஆடுகின்றீர்கள். இது ஞான நடனம் ஆகும். எனவே யாருக்கு ஞான நடனத்தில் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும். யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு கொட்டாவி வந்துவிடும். இவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை என புரிந்து கொள்ளலாம். ஞானத்தில் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள். பாபாவும் நீங்கள் யாரை அழைத்து வந்திருக்கின்றீர்கள் என பிராமணியை பார்த்து கேட்பார். யார் கற்றுக்கொள்கின்றார்களோ கற்பிக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் அமர வேண்டும். அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நாமும் நடனம் ஆட வேண்டும். இது ஞான நடனம் ஆகும். கிருஷ்ணர் ஞானத்தை கூறவும் இல்லை, நடனம் ஆடவும் இல்லை. முரளி ஞானத்தினுடையது அல்லவா? எனவே இரவு தூங்கும் பொழுது தந்தையை நினையுங்கள். சக்கரத்தை புத்தியில் நினைத்து கொண்டே இருங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் இந்த உடலை விட்டுவிட்டு உங்களிடம் வருகின்றோம். இவ்வாறு நினைத்து கொண்டே தூங்கினால் என்ன நடக்கிறது என பாருங்கள். முன்பு சுடுகாட்டை உருவாக்கி விடுவார்கள். பிறகு ஒரு சிலர் அமைதியில் சென்று விடுவர். சிலர் நடனம் ஆடினர். பாபாவை பற்றி தெரியவில்லை என்றால் அவரை எப்படி நினைவு செய்ய முடியும்? மனிதர்கள் தந்தையை பற்றி அறியவில்லை என்றால் எப்படி தந்தையை நினைக்க முடியும்? நான் யார், எப்படி இருக்கிறேன்,
என்று என்னை பற்றி யாருக்கும் தெரியவில்லை என பாபா கூறுகின்றார். பாபா யார், எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே எல்லாருமே அவரை வந்து நினைக்க முடியும். ஆனால் இப்போ வரைக்குமே இன்னும் நிறைய பேருக்கு பாபா யார், எப்படி இருக்காருன்ற விஷயமே தெரியாமல் இருக்காங்க. அப்போ எப்படி வந்து அவங்க நினைவு செய்ய முடியும்? இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் குப்தமான, அதாவது மறைமுகமான படை வீரர்கள், போர் வீரர்கள் என்ற பெயரை கேட்டு தேவிகளுக்கு வாள், அம்பு போன்றவைகளை கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் யோக பலத்தின் வீரர்கள். யோக பலத்தினால் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். உடல் வலிமையினால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி அடைய முடியாது. பாரதத்தின் யோகம் பிரசித்தமானது. இதை பாபாதான் வந்து கற்பிக்கின்றார். இதுவும் யாருக்கும் தெரியவில்லை. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவை தான் நினைவு செய்து கொண்டே இருங்கள். யோகா செய்ய முடியவில்லை என்கின்றார்கள். யோகா என்ற வார்த்தையை விட்டுவிடுங்கள். குழந்தைகள் பாபாவை நினைக்கிறார்கள் அல்லவா, என்னை மட்டும் நினையுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். அதாவது யோகானா வந்து ஏதோ நினச்சிக்கிறாங்க, எனக்கு யோகா வரலன்னா. யோகானா ஒன்றும் இல்லை, என்னை நீங்கள் நினைவு செய்வது அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் யோகான்ற வார்த்தை விட்டுட்டு உட்கார்ந்து அமர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, யோகான்ற வார்த்தை விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நான் தான் சர்வ சக்திவான். என்னை நினைப்பதால் நீங்கள் சதோ பிரதானமாகி விடுவீர்கள். சதோ பிரதானமாகி விடும் பொழுது ஆத்மாக்களின் ஊர்வலம் கிளம்பும். தேனீக்களின் ஊர்வலம் இருக்கிறது அல்லவா, இது சிவபாபாவின் ஊர்வலம். சிவபாபாவிற்கு பின் அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டத்தை போன்று பறக்கும். மற்றபடி இந்த சரீரம் அனைத்தும் அழிந்து போகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இரவு தூங்க செல்வதற்கு முன்பு பாபாவுடன் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும். பாபா, நாங்கள் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு உங்களிடம் வருகின்றோம். இவ்வாறு நினைத்து கொண்டே தூங்க வேண்டும். நினைவுதான் முக்கியமாகும். நினைவினால்தான் தங்க புத்தி உடையவர் ஆவீர்கள். அப்போது தூங்குறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட இனிமையாக பேசுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, 5 விகாரங்கள் என்ற நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அளவு கடந்த குஷியில் இருக்க வேண்டும். ஞான டான்ஸ் செய்ய வேண்டும். வகுப்பில் சோம்பேறித்தனத்தை பரப்பக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 விகாரங்கள் அப்படின்ற நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்யுங்க. படிப்பை நல்ல முறையில் படிங்க, ஞான டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய வரதானம், சேவை மூலம் அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தை அடைந்து சதா முன்னேறி செல்லக்கூடிய மகாதானி ஆகுக. மகாதானி ஆகுவது என்றால் பிறருக்கு சேவை செய்வது என்பது ஆகும். பிறருக்கு சேவை செய்வதனால் சுயத்தின் சேவை தானாகவே நடைபெறுகின்றது. மகாதானி ஆகுவது என்றால் தன்னை செல்வந்தர் ஆக்குவது ஆகும். எத்தனை ஆத்மாக்களுக்கு சுகம், சக்தி மற்றும் ஞானத்தின் தானம் வழங்குவீர்களோ அத்தனை ஆத்மாக்களுடைய பிராப்திகளின் சப்தம் அல்லது நன்றி என்ன வெளிப்படுகின்றதோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆகிவிடும். இந்த ஆசீர்வாதங்கள் தான் முன்னேறுவதற்கான சாதனம் ஆகும். ஆகையால் யாருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றனவோ அவர்கள் சதா குஷியாக இருப்பார்கள். எனவே தினமும் அமிர்த வேளையில் மகாதானி ஆகுவதற்கான புரோகிராமை உருவாக்குங்கள். தானமே செய்யாத ஒரு நேரம் அல்லது ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு ஞானம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ பேருக்கு சுகம், சக்தி கொடுக்குறீங்களோ அவ்வளோ பேரும் உங்களுக்கு வந்து உண்மையாக அவங்களுடைய மனதார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போது ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்களுடைய முன்னேற்றம் தானாகவே நடக்கும். அதனால் எப்போ வந்து இந்த சக்தி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அமிர்த வேளையில் எந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு யோகா பண்ணி மற்றவங்களுக்கு தானம் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஆசீர்வாதமும் உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்களும் வந்து முன்னேறுவதில் ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இன்றைய ஸ்லோகன், இப்பொழுது கிடைக்கும் பிரத்யட்ச பலனானது ஆத்மாவிற்கு பறக்கும் கலைக்கான பலன் கொடுக்கின்றது. இன்றைய அவ்வக்த இஷாரா, அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள்.
தந்தைக்கு சமீபமாக மற்றும் சமமாக ஆகுவதற்காக தேகத்தில் இருக்கும் பொழுதே விதேகி ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். எவ்வாறு கர்மாதித் ஆகுவதற்கான உதாரணமாக சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை பார்த்திருக்கின்றீர்கள், அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். எதுவரை இந்த தேகம் உள்ளதோ, கர்மேந்திரியங்களுடன் இந்த கர்ம கஷேத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கின்றீர்களோ, அதுவரை கர்மம் செய்யும் பொழுது கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பிறகு விட்டுவிடுங்கள். இந்த பயிற்சி விதேகி ஆக்கிவிடும். அதாவது நம்ம விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை செய்ய சொல்கிறார் பாபா. தேகத்தில் இந்த சரீரத்தில் இந்த தேகத்தில் இருக்கும்போதே விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை செய்யுங்கள். தேகத்தில் இருந்தாலும் நான் இந்த தேகம் கிடையாது ஆத்மா அப்படின்ற பயிற்சியை செய்யுங்க. எப்படி கர்மாதித் ஆகுவதற்காக பிரம்மா பாபா எந்த அளவுக்கு இந்த சாக்காரத்தில் கர்மாதித் நிலையை முழுமையாக அடைஞ்சாரு நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அதுபோல் தந்தையை பின்பற்ற சொல்கிறாரு. எதுவரை இந்த தேகம் நமக்கு இருக்குதோ, இந்த கர்மேந்திரியம் தேகம் இருக்குதோ, கர்மேந்திரியங்கள் இருக்குதோ, நம்ம இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பு கண்டிப்பாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கர்மக்ஷேத்திரத்தில் அப்போது அதுவரை இந்த தேகம் உள்ளவரை என்ன செய்யணும்? கர்மேந்திரியத்தின் மூலமாக காரியம் செய்யணும். காரியம் செய்யும்போது கர்மேந்திரியத்தை ஆதாரமாக எடுத்து செய்யணும், பிறகு கர்மேந்திரியத்தை விட்டுவிடணும். இந்த பயிற்சி தான் என்னாகும், நம்மளை எளிதாக விதேகி ஆக்கிவிடும். அதனால் விதேகி மற்றும் அசரீரி பயிற்சியை அதிகப்படுத்துங்கன்னு பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஓம் சாந்தி. நல்லது.